பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட நல்வாழ்வு சங்கம் சார்பாக எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் கீழ் ஒருங்கிணைந்த ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு 7 காலி பணியிடங்கள் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இந்த பணிக்கான விண்ணப்ப மாதிரி படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் நகல்கள் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது. 2வது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது, தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனத்திற்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் மற்றும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ் நகல்களை சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்திற்கு, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், மாப்பிள்ளையூரணி, தூத்துக்குடி 628-002 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்படுத்தினர் காலி பணியிடத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயாமொழி, முதலூர், கருங்குளம் இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தலா 1 காலி பணியிடங்கள் இருக்குது. அடுத்து கோவில்பட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர், வேம்பார், கழுகுமலை, ஒட்டநத்தம் ஆகிய 4 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி அட்டு சைக்காலஜி, சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிப்ளமா இன் நர்சிங் வித் மினிமம் 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் HIV அல்லது எய்ட்ஸில் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கிராஜுவேட் டிகிரி இன் எனி ஃபீல்டு ஆர் டிப்ளமா இன் நர்சிங் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பணிக்கான ஊதியம் 21,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 1/1/2026 படி 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.